என் பேர் ஷீலா. நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன். வடவள்ளி ஏரியா நம்ம. ஒரு 15 வருஷமாக இந்த ஸ்ட்ரே டாக்ஸ்க்கெல்லாம் சோசியல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டு டெய்லரிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே இருக்கிறப்போ இப்படி இதுக்கு மேலெல்லாம் அப்புறம் ஒவ்வொன்றா பாசம் வந்து எல்லாம் என்னை பார்க்க ஒவ்வொருத்தனா வருவானுங்க சோறு இல்லாமல். அப்புறம் அப்படியே சாப்பாடு ஆக்கி எடுத்து போவேன். எங்கள் வீட்டில் வந்து நானே எங்கள் ஹஸ்பண்டு 2 பசங்க எனக்கு. பெரியவன் வந்து பிகாம் முடிச்சுட்டு ஒரு டெய்லரிங் ஷாப் ஒன்று நான் வச்சுருக்கிறேன். லேடிஸ் டிசைனர், ட்ரீம்ஸ் லேடிஸ் டிசைனர்னு சொல்லி முல்லை நகரில். அவன் தான் பார்த்துக்கிறான். எங்கள் ஷெல்டர்லேயும் அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறான் ஃபுல் டைம். அப்பப்போ வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போவான். அப்புறம் சின்ன பையன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் வந்து படிச்சுட்டு கொஞ்சம் வேறு வேலைக்கெல்லாம் போக முடியலன்னு கேட்டு இப்போ ஷெல்டரில் நமக்கு ஆள் வேணுன்றதுனால வண்டி ஓட்டுறதுக்கு, ரெஸ்கியூக்கெல்லாம் அவன் தான் என் கூட ஃபுல் டைம் ஹெல்ப் பண்ணுறான். எங்கள் வீட்டுக்காரர் டிங்கரிங் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு, கார் ஒர்க் எல்லாமே பண்ணுவார். இங்கே கோயம்புத்தூரில் வந்து ஒரு எத்தனை வருஷம் அப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒர்க் ஷாப் வச்சோம். இந்த பெஸ்ட் ஆட்டோ கேரேஜ்னு சொல்லி பிஎன் புதூரில். நிறையா இன்னும் எல்லோரும் கூப்பிடுவாங்க வேலைக்காக. ஆட்டோ, காரு எல்லா வேலையும் செய்வோம். அப்போ வந்து இந்த டாக் வேலையில் இறங்கினதுலேருந்து பசங்க நானும் டெய்லரிங் ஃபீல்டில் இருந்தேன். இப்போ எல்லா வேலையும் விட்டுட்டோம் டாக்ஸ்க்காக. நான் இல்லைன்னா நம்ம சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி பெரிய லெவலில் வளர்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருந்தது. ஆனால் வந்து இது வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்குது. இதுங்களோட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆத்ம திருப்தியாக இருக்குது. நிறைய பேர் கேட்பாங்க, உனக்கு குழந்தைங்க இல்லையா, நான் இங்கே பின்னாடியே இருக்கிறேன் அப்படியெல்லாம் கேட்பாங்க. ஆனால் வந்து சொல்லியிருக்கிறேன், குழந்தைங்க இருந்தானே இதுங்களும் நம்ம குழந்தைங்க மாதிரி தானே. இதுங்க மேலெல்லாம் பாசம் வச்சோன்னா அதுங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. மனுஷங்க மாதிரி கிடையாது. நம்ம கொடுத்தாலும் கொடுக்காட்டி இது அம்மான்னு சொல்லி நம்ம பின்னாடியே தான் இருக்குதுங்க. அதுங்களெல்லாம் விடவும் முடியாது. அதில் இறங்கிட்டோன்னா அதுலேருந்து பின்வாங்க முடியாது. அது சொன்னால் புரியாது. அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் புரியும் இதோட பாசம் என்ன அப்படிங்கிறதெல்லாம். இப்போ என் கூட சேர்ந்தவங்கலாம் ஃபஸ்ட்டு எங்கள் சொந்தக்காரங்க, எங்கள் அப்பா அம்மா அவங்கெல்லாம் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுற இதுங்களை வச்சுட்டு அப்படியெல்லாம் கேட்டிருந்தாங்க. இதெல்லாத்தையும் விட்டுரு, நீங்கள் நல்லா இருங்க, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஆனால் வெளியே இருந்து பார்க்குறவங்க நினைக்கிறாங்க என் டாக் ஒர்க் பண்ணுறதுனால ஏதோ நிறைய வருமானம் வருதோ என்னமோ அந்த மாதிரி. ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி இதுங்க இல்லைனாலும் நாங்கள் வேறு தொழில் செஞ்சு நல்லா தான் இருந்தோம். ஆனால் இப்போ சந்தோஷமாக தான் இருக்கிறோம். பணம் காசு இல்லைனாலும் சந்தோஷமாக தான் இருக்கிறோம். இப்போ ஒர்க் ஷாப் தொழில் எல்லாமே விட்டு இதுங்களுக்காக எல்லோரும் ஃபுல் டைம் இதுலேயே இறங்கிட்டோம். பசங்க அந்த லேடிஸ் டிசைனரை பெரிய பையன் பார்த்துக்கிறான். அவனும் மற்ற டைம் எல்லாம் இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறான். சின்ன பையனும் எங்களுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறான். இப்போ எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லோரும் ஃபோன் பண்ணால் இப்போ அவங்க எல்லாம் எனக்காக மாறிட்டாங்க. எல்லோரும் இவங்க எல்லாம் எப்போ ஃபோன் பண்ணாலும் ஷீலா நாய்க்குட்டிங்கெல்லாம் நல்லா இருக்குதா, நல்லா பாரு. இப்போ அவங்க எல்லாருமே இப்போ இது மேலே பாசமாகி என் தங்கச்சி இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுறான். தங்கச்சி பசங்க எல்லோரும் இப்போ ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் தங்கச்சியெல்லாம் அவங்க எல்லாம் ஐடி ஃபீல்டில் பெரிய பெரிய வேலையில் இருக்காங்க. தங்கச்சி பசங்கள்லாம் அவங்கெல்லாம் மெட்ராஸில் இருக்காங்க. அவங்களாம் ஃபஸ்ட்டெல்லாம் எதுக்கு பெரியமா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நாய் வேலையை செஞ்சு நீங்கள் உங்கள் சொந்த பிஸ்னஸை பாருங்கள், நல்லா இருக்கலாம். ஆனால் இப்போ அவங்க எல்லோரும் சேர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லோரும் மாதம் இந்த குட்டிங்களுக்கு செலவுக்கெல்லாம் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வேலையை பார்த்துக்கலாம் அப்படியெல்லாம் சொல்லி ரொம்ப சண்டையெல்லாம் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டெல்லாம். அப்புறம் எனக்காக எங்கள் ஹஸ்பண்டு பசங்க எல்லாம் அவங்கள மாற்றி வச்சுருந்தான். அதில் கூட்டிகிட்டு என்னைய பின்னாடி எத்தனை நாய் கிடைச்சாலும் சரி பைக்லேயே என் கையில் பிடிச்சிக்குவேன். எல்லாம் நாய்வும் துடியலூர், காரமடையிலேருந்து எல்லாம் தூக்கிட்டு வருவேன். கருத்தடைக்கு, ரெஸ்கியூ எல்லாம். அப்புறம் ஃபுல்லாக 3 பேர் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு ரேமான் ஷோரூமில் வேலை முடிச்சு வந்து 8 மணிக்கு வந்து ஷெல்டரில் போய் தங்கிக்குவார். 4 வருஷம் ஷெல்டர்லேயே தூங்குவார் நாய்ங்களோடவே. ஃபுல்லாக நம்ம அதுங்களுக்காக சம்பளம் எல்லாம் அவர் வாங்கின சம்பளம் எல்லாம் அதுங்களுக்கு தான் கொடுத்தாரு. நானும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஃபுல் டைமு. அந்த சம்பளம் எல்லாம் அதுங்களுக்கு தான் போட்டோம். இப்போ வந்து ஃபுல்லாக எல்லா வேலையும் ஃபுல்லாக டாக்ஸுக்காக இறங்கிட்டதுனால வேலைக்கு போக முடியாது. ஏன்னா இதே ரொம்ப வேலை. இன்னும் ஆள் பலம், பணபலம் எல்லாம் நமக்கு நிறைய தேவைப்படுது. வந்தால் இன்னும் நிறைய பிரச்சனை இல்லை, பொதுமக்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் எந்த பிரச்சனை இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். நாய்ங்க சம்மந்தப்பட்டது 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2010, 12லேருந்து ஒரு டெய்லர் ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து அங்கே என்னுடைய வேலை வந்து மெயின்டெனன்ஸ் வேலைன்றதுனால எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் எல்லாம் நிறைய கிடைக்கும். அப்போ பக்கத்து பில்டிங்கில் ஒரு சப்பாத்தி கம்பெனி வச்சு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க வந்து ராமுன்னு சொல்லி ஒரு குட்டி நாய், அவனுக்கு ராமுன்னு பேர் வச்சு அங்கே எல்லோரும் அங்கே வேலை செய்கிற லேடிஸ் எல்லாம் சாப்பாடெல்லாம் போடுவாங்க. அவன் ஒரு நாள் என்ன செஞ்சால் அங்கே இருக்கிற அவனை மறந்துட்டு அவங்க சப்பாத்தி கம்பெனிக்குள்ளே விட்டுட்டு போயிட்டாங்க. அவன் அங்கே இருக்கிற மாவெல்லாம் எடுத்து விளையாடி அதெல்லாம் இழுத்து போட்டதுனால அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. மறுநாள் வந்து அவனை ரொம்ப அடித்து வெளியே துரத்தி விட்டுட்டாங்க. நான் பக்கத்து பில்டிங்கில் நான் வேலை செஞ்சுட்டதுனால என்கிட்ட வந்தான். அவன் ரொம்ப பாவமாக இருந்தான்னு சொல்லி அவனை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் அன்னிலேருந்து ஒவ்வொரு நாய் மேலேயா எல்லோரும் அவங்கவுங்க தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு விட்டுறாங்களேன்னு எனக்கு ஒரு இறக்கம் அதுங்க மேலே. அவங்க யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தேவைப்பட்டது துரத்தி அவர் என்ன சொன்னார்னா, இந்த நாய் எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் வேணால் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சின்னு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி காப்பாற்றி கொண்டு வந்தேன்.
அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு குட்டி நாய் ஒன்று முடியாமல் அங்கே நம்ம டெய்லர் ஷாப் பக்கத்தில் வந்தது. அவனுக்கு ராமுன்னு தான் பேர் வச்சுருந்தோம். அவன் தானே எங்கே போனாலும் பேங்க்கு போனால் கூட வருவான். எங்கே பேங்க்கு அல்லது பெட்ரோல் பங்க் எங்கே போனாலும் வருவான். அங்கே ஒரு 1C பஸ்ஸில் வந்து என்னை ஏற்றி விட்டுட்டு போவான். டெய்லி நான் வேலை விட்டு போகிறப்போ எல்லாருக்கும் தெரியும். பஸ் உள்ள டிரைவர் கண்டக்டர்லாம் கேட்பாங்க, அக்கா உங்கள் பையன் வரலையான்னு கேட்பாங்க என்னை பார்த்து. அவனை தான் பெரிய பையன்னு சொல்லுவாங்க, ராமு அவன் பேர். அப்புறம் அவன் என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் நான் வேலை விட்டு போகிறப்ப என் பின்னாடியே வந்தான். நான் அதுக்கப்புறம் அவன் வரல சாயங்காலம். அப்புறம் மறுநாள் யாரோ சொன்னாங்க, அவன் வந்து பஸ் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அவன் இறந்து போகிறப்போ இன்னொரு குட்டி நாயை கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கிறான் அந்த ஏரியாவில். அதுக்கும் ராமுன்னு தான் பேர் வச்சு அவன் 15 வருஷம் வாழ்ந்து இப்போ தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் இறந்துட்டான் நல்ல விதமாக. அப்புறம் அப்போ இருந்து ஒவ்வொரு நாயாக என்னை தேடி வர ஆரம்பிச்சது. எல்லாத்துக்கும் வீட்டிலேருந்து சமைச்சு பெரிய தூக்கு பூசியில் சாப்பாடாக்கி எடுத்துகிட்டு கொண்டு போயிடுவாங்க. லஞ்ச் டைமில் 2 மணிக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. எல்லாருக்கும் பால் வாங்கி ஊற்றி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருவேன். அப்போ அந்த ஏரியாவில் அங்கே ஒரு 7-8 வருஷம் வேலை செஞ்சேன். அப்போ வந்து ஒவ்வொரு பிரச்சனையாக வர ஆரம்பிச்சது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நான் நிறைய நாய்க்கு அங்கே சோறு போடுறேன்றதுனால நாய் வரக்கூடாது அந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணாங்க. அதுங்களை விட முடியாமல் இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருந்தாங்க பக்கத்தில். அவங்க ரொம்ப அனிமல் லவர். அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி அப்புறம் ஒரு வீடு எடுத்து அதில் அந்த நாய்களெல்லாம் கூட்டி போயிட்டேன். அதுங்களுக்கெல்லாம் கருத்தடை பண்ணிவிட்டு என் கூட வச்சுருந்தேன். அப்புறம் அப்போ இருந்தது எனக்கு நாய்ங்க மேலெல்லாம் ரொம்ப பாசம் வர ஆரம்பிச்சது. எல்லாரும் அவங்கவுங்க தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு விரட்டிடுறாங்களா. அப்புறம் அதுங்களுக்கு எங்கே போகணும்னு தெரியாது. அதுக்கப்புறம் நிறைய வளர்த்தின நாய்ங்களுக்கும் இதே மாதிரி பிரச்சனை. ரோட்டில் வியாதி வந்தது விட்டுட்டு போயிடுறாங்க எல்லாம் வளர்த்தின நாயெல்லாம். அப்புறம் அதுங்களெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பித்தோம். ரொம்ப இந்த மாதிரி அடிபட்டு இடுப்புடைஞ்சி கால் இல்லாமல் இந்த மாதிரி நாய்ங்களை ரோட்டில் எடுப்போம். ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஃபீவர் அந்த மாதிரிலாம் நிறைய நாய்ங்க ரோட்டில் இருக்கும். அதெல்லாம் எடுத்து வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். எங்கள் ஹாஸ்பிட்டலில் நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நல்லா எங்களுக்கு போனால் ஃபுல்லாக ரேட் குறைச்சி நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க டாக்டர் எல்லாம் இங்கே கோயம்புத்தூரில். நல்லா பார்ப்பாங்க. ரொம்ப முடியாத நாயை அட்மிட் பண்ணி பார்ப்பாங்க. ஃபீஸ் எல்லாம் எனக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைப்பாங்க. சிலதெல்லாம் ஃப்ரீயாகவும் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து என்னென்ன வேலை செய்கிறேன்னா நான் ரோட்டில் ஃபீடர்ஸ் எல்லாம் நான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த டாக்ஸ் எல்லாம் கொண்டு போய் கருத்தடை பண்ணி கொடுப்பேன் கார்பரேஷனில். என்னுடைய இன்சார்ஜில் எடுத்து போய் எனக்கு வர எக்ஸ்பென்ஸ் ஆட்டோ எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறவங்க சிலர் கொடுப்பாங்க. ஒரு சிலர் இல்லைன்றவங்களும் இல்லைம்பாங்க. ஆப்ரேஷன் ஃப்ரீ கார்பரேஷனில். அதுங்களுக்கு எல்லாம் எத்தனை நாயினாலும் என்னால் முடிஞ்சதை எடுத்து போய் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 7 டேஸ் கழிச்சு என்னுடைய கேர் ஆஃபில் நானே கொண்டு வந்து அங்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுவேன் எடுத்த ஏரியாவில். அதுங்களை அப்பப்போ பார்த்து கண்காணிச்சுட்டு இருப்பேன். அதுங்களுக்கு எதுவும் முடியலன்னா அதுங்களை எடுத்துகிட்டு வந்துடுவேன். எடுத்து வந்து அதுங்களை ரெடி ஆகிற வரைக்கும் என் கூட வச்சுக்குவேன். அப்புறம் ரோட்டில் ரொம்ப அடிபட்டு இடுப்பு செயல் இழந்த டாக்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து வச்சுருக்கிறேன். இன்னும் 7 பேர் பக்கம் என் கூட இருக்காங்க. பேரலைஸ் ஆனவங்கெல்லாம் எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப முடியாத நாயெல்லாம் எடுத்து வந்து ரெடியான பின்னால் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. அங்கே ஃபீடர்ஸ் இருக்காங்களா கான்டாக்ட் பண்ணி அவங்கெல்லாம் சோறு போடுறேன்னு சொல்லுவாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணிடுவேன். முடியலை அதெல்லாம் அங்கே ரோட்டில் ரெடியாக முடியாது அல்லது அதுக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னா அதுங்க எல்லாம் சாகிற வரைக்கும் என் கூடவே இருந்துக்கும். ஃபஸ்ட்டு இந்த டாக்ஸ்க்கு பிரச்சனை வந்தப்போ சிறுவாணி ரோடில் ஒரு 7 சென்ட் இடம் ரெண்ட்டுக்கு எடுத்து அங்கே கூட்டி போனேன். குட்டிங்களெல்லாம் கூட்டி போய் அங்கே வச்சு ஷெட்டெல்லாம் ஃபுல்லாக ஆலோ பிளாக்கில் காம்பவுண்ட் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி தண்ணி வசதி இருக்காது. ஆனால் பக்கத்தில் எல்லோரும் தண்ணியெல்லாம் விடுவாங்க. சரி வாரி ப்ரமோட்டர்ஸ்ன்ட்டு ஒரு பில்டிங் அவங்க கட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்க பில்டிங்கில் எவ்வளோ வேணாலும் தண்ணி நமக்கு டாக்ஸ்க்கு விடுவாங்க. அங்கேருந்து எடுத்து வந்து இதுங்களுக்கெல்லாம் தண்ணி எவ்வளோ தேவையோ எடுத்துக்குவோம். அங்கே நல்லா அந்த இடம் நல்லா தான் இருந்துச்சு. கம்ஃபர்டபுளாக யாரும் பிரச்சனை எல்லாம் பண்ணலை. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஓனர் அந்த இடத்த விற்க போகிறத கண்டிஷனில் இருந்தாங்க. அப்புறம் எங்களை காலி பண்ண சொன்னாங்க. நாங்கள் சரி அங்கேருந்து அப்புறம் அந்த பக்கம் முத்தப்பர் கோயில்னு இருக்குது அங்கே போனோம். அங்கே வந்து அக்கம் பக்கத்தில் ஒருத்தரால் கொஞ்சம் ரொம்ப பிரச்சனை நம்ம டாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஏன்னா நான் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப டிசீஸ் வந்த டாக்ஸு. அதனால் அவங்களுக்கு பிடிக்கல. நாய் இருக்குது எங்களுக்கு ஒத்துக்கலை பிடிக்கலன்னு சொல்லி அந்த ஏரியா அசோசியேஷன் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எல்லோரும் நமக்கு சப்போர்ட்டாகவும் இருந்தாங்க நிறைய பேர். ஆனால் என்னென்னா அவங்க இடம் நாய் பாவம் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இடத்த தரதுக்கு எல்லோரும் யோசிக்கிறாங்க. நாய்ங்க பாவம் தான் என்னை பாராட்டுறாங்க எல்லாம் நீ நல்லா இருப்ப அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு இன்னும் சொந்த இடம் இல்லாமல் ஆனதுனால அங்கங்கே மாறிக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் அங்கே வந்து கொஞ்சம் பிரச்சனைலாம் ஆயிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து ஒண்டிப்புதூருக்கு போனேன். கார்பரேஷன் பில்டிங்கில் அப்போ கல்பனா வாசுதேவன் சொல்லி அவங்க அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆஃபீஸராக இருந்தாங்க. அவங்க நீ எங்கள் கூட வந்துரு நாம் எல்லாம் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டி போனாங்க. அது வந்து கருத்தடை மையம். அங்கே பக்கத்துலேயே ஒரு இடத்துல நம்ம டாக்ஸ் எல்லாம் நம்ம கூடவே வச்சுட்டு அங்கே ரோடெல்லாம் நாய்களெல்லாம் பிடிச்சி வந்து ஆப்ரேஷன் பண்ணுற வேலை அது. அதில் நாங்கள் ஃபுல்லாக இன்சார்ஜ் எடுத்து அங்கே இருந்தோம். நானும் எங்கள் வீட்டுக்காரரும் பசங்களும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க. 2 பசங்களும் நிறைய ரோட்லலாம் நாய் பிடிச்சிட்டு வருவோம். வந்து ஆப்ரேஷன் பண்ணி நல்ல விதமாக ஒரு வாரம் கழித்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். அங்கே ஒரு 1 இயர் இருந்தோம். அப்போ கல்பனாமா வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்க. அதனால் அந்த இடம் வந்து கொஞ்சம் வேறு ஒருத்தங்களுக்கு கை மாறி போயிடுச்சு. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து திரும்பி ஒண்டிப்புதுலேயே இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் ஆனோம். ஷெல்ட்ரு ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி போனோம். அப்புறம் அங்கே ஒரு 3 இயர்ஸ் இருந்தேன். 3 இயர்ஸாக 4 இயர்ஸ் பக்கம் இருந்தேன். அப்புறம் அங்கே வந்து அந்த ஓனர் வந்து இறந்துட்டார். ஆனால் அந்த இடம் நல்லா அருமையாக இருந்தது. ஓனர் ரொம்ப நல்லவர் தான். ஆனால் அவங்க சொந்தக்காரங்களை பாக பிரிக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனையும் இருந்தது. அங்கே காலி பண்ண சொல்லிட்டாங்க. கிணத்துக்கடவுக்கு போனோம். அங்கே போய் ஒரு பெரிய இடம் தூரமாக கிடச்சிது. எடுத்து வேலை செய்ய அங்கே என்னென்னா அங்கே பஞ்சாயத்து ஏரியான்றதுனால கொஞ்சம் நிறைய பிரச்சனை கொடுத்தாங்க. வேலை செஞ்சு ஒரு 1 மந்த் கூட ஆகலை. அங்கே ஒரு 1.5 லேக் பக்கம் போட்டு ஷெல்டர்லாம் போட டாக்ஸ் கொண்டு போகிறதுக்குள்ளேயே அங்கே ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு. இங்கே வைக்கக்கூடாது ஷெல்டர்லாம் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை கொடுத்தாங்க. சரின்னு அப்போ அங்கே இருக்கவே இல்லை. நாங்கள் 1 மந்த் கூட இருக்கல வந்துட்டோம் அந்த இடத்துலேருந்து திரும்பி. அப்புறம் மாதம்பட்டின்ற ஒரு இடத்துக்கு போனோம். அங்கே ஒரு 10 சென்ட் ரெண்ட்டுக்கு எடுத்தோம்.
ஏன்னா இப்போல்லாம் ரெண்ட் ஜாஸ்தியாக சொல்கிறனால 10 சென்ட்டுக்கே 15,000 ரெண்ட் வாங்குறாங்க. அப்புறம் தண்ணி வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் பிடிச்சிக்கலாம், பக்கத்துல எல்லாம் மோட்டர் இருக்கோ. அப்புறம் அங்கே இருந்தோம், அங்கே 1 இயர் இருந்தோம். இப்போ வந்து கடைசியாக பன்னிமடைன்ற இடத்துக்கு வந்திருக்கோம், துடியலூர் பக்கத்தில். இங்கே வந்து 1 இயர் ஆயிடுச்சு. இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நல்லா அக்கம் பக்கத்துலலாம் இடம் காலி இடம் தான் ஃபுல்லாகவே, வீடெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது. என்ன ஃபெசிலிட்டிஸ் தான் நமக்கு நிறைய தேவைப்படுது. கொஞ்சம் உள்ள ஒர்க் பண்ணுறது, இன்னும் நிறைய ஒர்க்கெல்லாம் பண்ணணும். ஏன்னா பேரலைஸ்டாகு உடம்பு சரியில்லாத நாய் தான் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. அதனால் உள்ளே இன்னும் கொஞ்சம் வேலைலாம் செய்யணும், அதுக்கு நிறைய சப்போர்ட் தேவைப்படுது. ஆள் பலம் பணபலம் எல்லாம் தேவைப்படுது. இருந்தால் இன்னும் நாய்ங்களெல்லாம் இன்னும் நல்லா பார்க்கலாம். எங்கே அடிப்பட்டாலும் நம்ம எடுக்கலாம், ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், கருத்தடை பண்ணி விடலாம், அடாப்ஷன் போடலாம். எல்லா வேலையும் செய்ய நான் ரெடியாக இருக்கிறேன். டாக் சம்மந்தப்பட்ட எல்லா வேலையும் நான் செய்வேன். இந்த வேலை அந்த வேலைன்னு இல்லை, என்ன வேலை இருந்தாலும் செய்ய நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸு உதவியெல்லாம் கிடச்சா இன்னும் நிறைய பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். பொதுமக்களுக்கு வந்து நிறைய நாய்ங்களெல்லாம் அச்சுறுத்தலெல்லாம் இருக்குதுன்னு நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில டாக்ஸ் வந்து அந்த குட்டி போட்டு படுத்துருக்கிறப்போ ஒரு சிலர் துன்புறுத்தி இருப்பாங்க, அதுங்க மைண்டில் பதிச்சிருது. ஆனால் அது வந்து ஒன்றும் செய்யாது. சிலருக்கு பயம், நாயினா பயம். இப்போ எனக்கு அது கூட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு பயம் இல்லை. புதுசாக பார்க்குறவங்க அது நம்மளை ஏதாவது கடிச்சிருமோ அப்படின்ற பயத்தில் அவங்க அதை கொஞ்சம் சூவின்னு விரட்டுறப்போ அல்லது குச்சி கிச்சி காட்டுறப்போ அது மைண்டில் பதிச்சிருது. யாரோ நம்மளை தாக்க வராங்க, நம்ம குட்டிங்களை பாதுகாக்கணுன்ற இதில் அதுங்க துரத்த ஆரம்பிக்குது. அப்புறம் இன்னும் சில டாக்ஸ் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் அப்படி இருக்கிறப்ப அதுங்க என்ன செய்யணும்னு அதுங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு சில டாக்ஸாக கடிக்கும், நிறைய டாக்லாம் அப்படி கடிக்காது. நீங்கள் பயந்து ஓடாதீங்க, அங்கே நின்று அதுங்க கூட குரல் கொடுங்க. ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிறப்போ நேற்று நான் ஒரு ரெஸ்க்யூ முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ பிஎன் புதூரில் நம்ம வண்டி நின்றுது. அப்போ ஒரு லேடி என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, அக்கா இந்த மாதிரி நாயெல்லாம் எங்கே பார்த்தாலும் சொன்னால் பிடிச்சிட்டு போயிடுவீங்களான்னு கேட்டாங்க. அப்படி பிடிச்சிட்டு போக மாட்டோமா, வண்டி ஏதோ அடிபட்டுருச்சு, அதால் பொழைக்க முடியல, ரொம்ப அடிபட்டுருச்சு, அல்லது வேறு வியாதி வந்துருச்சு, அல்லது ஒரு சிலரை கடிச்சிருச்சு, அந்த மாதிரி சில பிரச்சனைகள் எல்லாம், ஒரு ரேபிஸ் அட்டாக் அந்த மாதிரி எது இருந்தால் கூப்பிடுங்க, நாங்கள் வந்து எடுத்துருவோம். இந்த மாதிரி நல்ல நாயெல்லாம் எடுக்க மாட்டோமா, ஒரு நாய் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துலலாம் எடுத்து போகக்கூடாது, அதெல்லாம் அந்த ஏரியாவில் தான் இருக்கும். கருத்தடை பண்ணலாம், நீங்கள் நிறைய என்ஜிஓவில் இருக்காங்க, அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க வந்து எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. அப்போ வந்து குட்டி போடுறது கம்மியாயிரும், உங்களுக்கு பிரச்சனையும் இருக்காது. இந்த ஆண் நாய்ங்க பொன் நாய்ங்க ஒரே இடத்துல இருக்கிறப்போ சில சமயம் சண்டை போட்டு கத்திட்டு எல்லாம் போகிறப்போ அது பொதுமக்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அப்போ அதை நம்ம முறைப்படி ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே பிரச்சனை எல்லாம் வராது. அப்புறம் வந்து நாயை பார்த்தீங்கன்னா பயந்துட்டு போகாதீங்க, கொஞ்சம் ஒரு பிஸ்கெட் அந்த மாதிரி வாங்கி பழக்குங்க. ஒரு 3 ரூபா பிஸ்கெட் வாங்கி போடுங்க, உங்கள் குரலை வந்து அதுக்கு அதோட மைண்டில் பதிவு பண்ணுங்க. டே அப்படின்னு சும்மா அவனை டேன்னு கூப்பிட்டாலே போதும், அவனுக்கு தெரியும், ஓ இவங்க நம்ம ஏரியா ஜனங்க, இவங்க டெய்லி இங்கே தான் போவாங்க வருவாங்கன்னு அவன் மைண்டில் பதிச்சிருவானுங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நான் ஒரு ஏரியாவில் குடியிருந்தப்போ ஒரு 10 நாய் என்னுடைய வீட்டு வாசலில் இருக்கும். அதுக்கு வந்து இந்த ஏரியாக்காரங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஒருத்தர் கூட கடிச்சது கிடையாது. நான் வளர்த்தின நாய்ங்க, நான் 16 வருஷமாக சர்வீஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் வளர்த்தின நாய்ங்க ஒருத்தர் கூட கடிச்சதோ துரத்தினதோ எதுவுமே கிடையாது. அதனால தான் என்னைய விடுறாங்க இன்னும் சாப்பாடு போட ரோடெல்லாம். நீங்கள் என்ன செய்றீங்க, நான் ரோட்டில் போகிறப்ப நாயை பார்த்தா பயந்துட்டு ஓடாதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் குரலை வந்து அதோட மைண்டில் பதிகிற மாதிரி பேசுங்க. டெய்லி அதுக்கிட்ட போகிறப்ப, அதாவது நான் ஒரு சிலர் கேட்பாங்க, எனக்கு வேறு வேலை இல்லையாமா போய் நாய்கிட்ட பேசிட்டு உட்காந்துருக்க முடியுமான்னு. அந்த மாதிரி சொல்லலை. போகிறப்ப நீங்கள் ஒரு குரல் மட்டும் அவனை டே அப்படின்னு சும்மா ஒரு குரல் கொடுத்தா போதும், ஓ இது நம்ம ஏரியாளுன்னு அவனுக்கு மைண்டில் பதிஞ்சிரும். ஏன்னா அதுங்களும் பாவம் தானே, நம்மளை நம்பி தான் இருக்குது, மனுஷனை நம்பி தான் நாயே இருக்குது. அதால் வேறு ஒன்றும் வழி இல்லை அதுங்களுக்கு. நம்ம சாப்பாடு போடாட்டி கூட அதுங்க எங்கேயோ எடுத்து சாப்பிட்டுக்குவோம், ஆனால் நம்ம துன்புறுத்தாமல் இருந்தால் சரி. அப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, ஒரு நாய் யாராச்சும் கடிக்குது அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்தால் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதை எடுத்துருவோம். அப்புறம் நாய்ங்களுக்கு ரொம்ப முடியல அந்த மாதிரினா சொல்லுங்கள், நல்ல நாய்ங்களும் எடுக்க மாட்டோம். அப்புறம் கருத்தடை பண்ணணுன்னாலும் கான்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப முடியல, வண்டி அடிபட்டுருச்சு, அல்லது மக்களுக்கு அதால் ரொம்ப இடையூறு, ஒரு சில நாய்ங்க ஏதாவது அதுங்களுக்கு முடியாமல் இருக்கிறப்போ மக்களை துரத்துவோம். அது என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் எடுத்து என்னன்னு பார்த்துருவோம், பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அது ரெடி அனுப்பினால கருத்தடை பண்ணி அந்த இறக்கிட்டோன்னா அது ஃபெரோசியஸாக இருக்கிறது கொஞ்சம் குறைஞ்சிரும். இல்லை அது ரெடி ஆகாது, அதுக்கு ரொம்ப பிரச்சனை அந்த மாதிரி சொன்னால் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் வச்சுக்குவோம். ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு ரெஸ்கியூ கால் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க தகவல் சொல்லி தான் ப்ரூக்ஃபீல்டில் அந்த குட்டியை பிடிச்சேன். அதை ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த கையை ரெஸ்கியூவில் கொஞ்சம் லைட்டாக மிஸ் ஆனாலும் அவனுங்க நம்மளை பிடிச்சிருவானுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, ரொம்ப பெயினில் இருக்கிறதுனால அதுங்களை நம்ம பாதுகாக்க வந்திருக்கோன்றது அதுங்களுக்கு தெரியாது. நம்ம தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் ஏமாந்து என்னுடைய கையை பிடிச்சிட்டான், இந்த விரலை பிடிச்சதுல ரொம்ப ஆழமாக பல்ல இறக்கிருச்சு. அப்புறம் இந்த நகையெல்லாம் பிஞ்சு வர வரைக்கும் 1 மந்த் ரொம்ப கஷ்டப்பட்டேன். காலையும் பிடிச்சிட்டான் அதே மாதிரி. ஆனால் நான் அவனை பிடிச்சிட்டேன், திரும்பி பிடிச்சிட்டேன், விடலை. பிடிச்சி அப்புறம் எங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் காட்டன் சிட்டின்ற ஒரு ஹாஸ்பிட்டலில் நமக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் தராங்க. கோயம்புத்தூரில் நிறைய ஹாஸ்பிட்டலில் நல்ல ட்ரீட்மெண்ட் தராங்க. எங்களுக்கெல்லாம் முடிஞ்ச அளவு ஃபீஸ் எல்லாம் குறைச்சி உள்ளே வச்சு அட்மிட் பண்ணுறதுனாலும் பண்ணி தருவாங்க, நல்லா பார்த்துக்குறாங்க டாக்டர்லாம். அப்புறம் அவனை வந்து அங்கே வச்சு 2 காலும் எடுத்துட்டார் டாக்டர். இப்போ நல்லா இருக்கிறான். 4 மந்த்ஸ் ஆச்சு எங்கே கொடுத்துருக்கான், 2 காலும் கிடையாது. இப்போ கொஞ்சம் அமைதியாயிட்டான், அந்த ஃபெரோசியஸ் இதெல்லாம் குறைஞ்சி நல்லா இருக்கிறான். இன்னும் ரெடியான கருத்தடை எல்லாம் இதுக்கு பண்ண முடிஞ்சால் பண்ணுவோம். எங்கள் கூட இருக்கிற எல்லா டாக்ஸுக்கும் கருத்தடை பண்ணி தான் வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா ஹாப்பியாக இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான். எனக்கும் கை புண்ணெல்லாம் அரிச்சு நானும் நல்லா இருக்கேன். இப்போ நாங்கள் ரெஸ்கியூ பண்ண போகிறப்பெல்லாம் நிறைய விதமான டாக்ஸ் எல்லாம் பார்ப்பேன். அதில் ஒரு சிலது என் மனசில் ஆழமாக பதிஞ்சிரும். சரவணப்பட்டின்ற ஏரியாவில் ஒரு ஃபோன் வந்தது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அங்கே போனப்போ ஒரு அம்மா நாய் வந்து சீடி வந்து அவள் இறந்துட்டா.
சிடினா கெனைன் டிஸ்டம்பர்னு சொல்லுவாங்க. இருக்கிற வியாதியிலேயே ரொம்ப மோசமான வியாதி அது. அது வரக்கூடாது பாவ குட்டிங்களுக்கு. டாக்டர் சொல்றது வந்து வேக்சின் போடாம ஆனதுனால வருது ஒரு காரணம். வேக்சின் போட்டாலும் ஒரு சில குட்டிங்களுக்கு வருது. அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. நரம்பு தளர்ச்சி நோயின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டா 90% ரெக்கவர் ஆகுறது ரொம்ப கஷ்டம். 10% தான் சான்ஸ் இருக்குது. ரெக்கவர் ஆன டாக்ஸ் ஒரு சிலதெல்லாம் இருக்குது. அதுங்க கடைசி வரைக்கும் அந்த தலை எல்லாம் அப்படியே ஷேக் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த ஷேக் ஆகுறதெல்லாம் நிக்காது. ஆனா ரெக்கவர் ஆயிடுச்சுன்னா ஒன்ஸ் அது உயிர் வாழும் ரொம்ப வருஷம். ஆனா ரெக்கவர் ஆகுறது ரொம்ப கஷ்டம். அத வச்சேன்னா மத்த நாய்ங்களுக்கெல்லாம் பரவுன்றது ஒரு இன்னொரு இஷ்யூ. அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதின்றதுனால. ஆனா அதுங்கள தனியா நம்ம வச்சு நல்லா ஹெல்த்தி ஃபுட் குடுத்து, நெறைய மெடிசின் எல்லாம் கரெக்ட்டா குடுத்தா ரெக்கவர் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கும். அப்புறம் அந்த மாரி ஒரு இடத்துல எடுத்தப்போ, அதுங்களுக்கு எல்லாம் அதே மாதிரி வியாதி அவங்க அம்மாவோட வியாதி பாதி பரவி இருந்தது. 6 குட்டி ரெஸ்க்யூ பண்ணேன். அதுல 5 இறந்து போயிடுச்சு. ஒரே ஒருத்திய மட்டும் தான் காப்பாத்த முடிஞ்சது. அவ பேர் பின்ட்டு. இன்னும் என் கூட தான் இருக்கா. 2 காலும் பேக் பேரலைஸ் ஆயிருக்கும். அப்படியே தான் இருப்பா. அவள மறக்க முடியாது. இன்னும் என் கூட தான் இருக்கிறா. அதே மாரி இன்னொரு குட்டி 40 டேஸ் குட்டியா ரோட்ல இடுப்புல வண்டி ஏறிடுச்சு. அவன் பேர் தொல்லன்னு வச்சிருக்கிறேன். அவனுக்கு 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. என் கூட தான் இருக்கான். இடுப்புல தான் நடப்பான். ஆனா வீட்டுக்குள்ளேயே தான் வச்சிருக்கேன். ஒரு 7 டாக்ஸ் பேரலைஸ் டாக்ஸ் வீட்டுக்குள்ளேயே தான் என் கூட வச்சிருக்கிறேன். அந்த மாரி முடியாத நாயெல்லாம் என் கூடவே தான் இருக்கும் வீட்டுக்குள்ளேயே. மத்ததெல்லாம் ஷெல்டர்ல வச்சுக்குவேன். ஃபர்ஸ்ட்டு ரெஸ்க்யூல இறங்கினப்போ நெறைய குட்டீஸ் எடுத்திருக்கேன். அதுல அவனுங்களுக்கெல்லாம் 15 வயசு ஆயிடுச்சு. இன்னும் என் கூட தான் இருக்கானுங்க. அதுல ரோமன்னு ஒருத்தன். அவன் ஒரு கண்ணு தெரியாம எங்க வீட்டுக்கு அந்த பக்கத்து கட்டுல வந்து விழுந்து கிடந்தான். ஒரு 50 நாள் குட்டியா. அப்புறம் அவன எடுத்து அப்போ ஹியூமன் அனிமல் சொசைட்டில தான் நமக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருந்தாங்க அப்போ. நம்ம எடுக்கிற குட்டீஸ்க்கெல்லாம். அந்த நான் இருக்கிற ஏரியால தான் இருந்தாங்க. அப்புறம் அவனுக்கு போய் அங்க தான் வச்சு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து அவன் நல்லா ஆயிட்டான். இப்ப அவனுக்கு 15 வயசு ஆயிடுச்சு. அவன் ரொம்ப செல்ல பையன் எங்களுக்கு. அவனுக்கு ஸ்பெஷல் கவனிப்பெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா எல்லா குட்டீஸ் மாதிரி தான் அவனும். ஆனா வந்து அவன் எல்லா நாய்க்குட்டியும் எந்த குட்டி வந்தாலும் கடிக்க மாட்டான். அவங்களெல்லாம் சேர்த்திக்குவான். அப்புறம் ஸ்கூபின்னு ஒருத்தி இருக்கிறா. அவளுக்கு 15 வயசு ஆயிடுச்சு. அவ அம்மா டாகுன்னு சொல்லுவா அவள எல்லாரும். ஏன்னா அவ எந்த குட்டிங்க வந்தாலும் அடைக்கல கொடுத்து கூட சேர்த்தி உட்கார வச்சுக்குவா. அவங்க எல்லாம் நல்லா ஹெல்த்தியா இருக்கிறாங்க இன்னும். அதான் இங்க தான் எங்க கூட தான் இருக்கிறான் இன்னும். 15 வயசு ஆயிடுச்சு. 5 பேர் இருக்கிறாங்க. 15 வயசுல என் கூட இன்னும். இப்ப பார்த்தீங்களா, இதுதான் எங்க லைஃப். ஃபுல் டைம் இதுங்க கூட தான் இருப்போம். அப்பப்போ எங்க ஷாப்புக்கு போவோம், வருவோம். வீட்லலாம் நாங்க இருக்கிறதே இல்ல ஃபுல் டைம். இங்க ஷெல்டரு, அடுத்து ரெஸ்க்யூ. இப்ப காலையிலேருந்து ஒரு ரெஸ்க்யூ முடிச்சு வந்தேன். இங்க ஃபுல்லா இங்க தான் இருக்கிறோம். அப்புறம் என்ன சாயங்காலம் இப்ப 2 கருத்தடிக்கு எடுக்க போகணும். ஜிவி ரெசிடென்சி கிட்ட, அப்புறம் கணபதி கிட்ட. எத்தன வேலை முடியும்னு தெரியல. சாப்பாடு கூட எங்களுக்கு அங்கங்க போற வழியில ஏதாவது சாப்பிட்டுக்குவோம். இந்த போண்டா, வடை இந்த மாதிரி தான் எங்க சாப்பாடே ஃபுல் டைம் ஆயி போயிடுச்சு. என்னன்னா, அதுங்க கூட நல்லா பழகினீங்கன்னா, நம்மளாலயும் அதுங்களுக்கு எந்த ஆபத்தும் வர வேண்டாம். அதுங்களாலயும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராம நம்ம பாதுகாத்துக்கலாம். அதுங்கள கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா நடத்துங்க. நான் முடிஞ்ச சப்போர்ட்டும் எங்களுக்கு தொடர்ந்து பண்ணுங்க. நாங்களும் இன்னும் நெறைய சேவை செய்ய காத்திருக்கிறோம். ரொம்ப நன்றி.